இந்திய அணியுடனான T20 தொடரை இழந்த இங்கிலாந்து அணி தற்போது இந்திய அணியுடன் முதல் ஒருநாள் போட்டியில் வரும் வியாழக்கிழமை நாக்பூரில் விளையாட உள்ளது. இந்திய அணியானது கடைசியாக ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 2023 ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை அரையிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்ற பின்னர் கடந்த 16 மாதங்களாக எந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் வெற்றி பெறவில்லை. இதனால் இந்த மோசமான வரலாற்றை மாற்றும் நோக்கத்துடன் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி களமிறங்குகிறது. இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தொடக்க வீரராக களமிறங்க உள்ளார். துணை கேப்டனான சுப்மன் கில் அவருடன் களமிறங்க உள்ளதுடன் 3வது வீரராக விராட் கோலி விளையாடலாம் என்றும் 4வது வீரராக ஸ்ரேயஸ் ஐயருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிகிறது. இந்த நிலையில் 5வது வீரராக யாரை சேர்ப்பது என்பது தொடர்பில் சர்ச்சை எழுந்துள்ளது. உலகக்கோப்பை தொடரில் விக்கெட் கீப்பராக இருந்த KL ராகுலுக்கு வாய்ப்பு வழங்குவதா அல்லது இடதுகை பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்டுக்கு வாய்ப்பு வழங்குவதா என்பதில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை இவர்களில் இருவருக்கும் வாய்ப்பு வழங்கினால் ஸ்ரேயஸ் ஐயருக்கு அணியில் இடம் கிடைக்காது. இந்த நிலையில் 6வது வீரராக ஹார்திக் பாண்டியாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் 7வது வீரராக ஜடேஜா அல்லது அக்சர் பட்டேல் இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 8வது வீரராக வருண் சக்கரவர்த்திக்கும் 9வது வீரராக குல்தீப் யாதவ் அல்லது வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்பதுடன் 10வது வீரராக ஆர்ஷ்தீப் சிங்குக்கும் 11 வீரராக முகமது சமிக்கும் வாய்ப்பு வழங்கப்படலாம். அண்மையில் நடைபெற்ற ரஞ்சி போட்டியின் போது ஜடேஜா முதுகில் தசைப்பிடிப்பு ஏற்பட்ட நிலையில் அவர் குணமடையவில்லை என்றால் அக்சர் பட்டேலுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இதன்படி இந்திய அணியின் உத்தேச பிளேயிங் 11 ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் அல்லது ரிஷப் பண்ட், ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா அல்லது அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் அல்லது குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, முகமது சமி, ஆர்ஷ்தீப் சிங் ஆகியோருக்கு இடம் வழங்கப்படலாம் என்று தெரிகிறது. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.